நாங்கள் தீபாவளி லீவுக்கு ட்ரிப்பு போனோம். ஆனால் பொங்கல் லீவுக்கு ட்ரிப்பு போகலையே அப்படின்ட்டு மன வருத்தத்தில் இருந்தேன். அது யாருக்கு கேட்டதோ இல்லையோ வீட்டுக்காருக்கு கேட்டுச்சு. உடனே ரம்ஜான் லீவுக்கு நாங்கள் ட்ரிப்பு போக கிளம்பிட்டோம். ரம்ஜானுக்கு என் பொண்ணு கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னோட பொண்ணு இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா. என்னோட பையனும் அவனுடைய ஃப்ரெண்டை கூட்டு வந்திருந்தான். நாங்கள் எங்கே போகிறோன்னா பாவனாசம் அகஸ்தியர் ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம். ட்ரிப்புக்கு போகிற சந்தோஷத்தில் எதுவுமே சாப்பிடாம தண்ணி பாட்டில் கூட எடுக்க மறந்தாச்சு. வயிறு பசிக்க வர ஆரம்பிச்சிட்டு இப்போ சொன்னால் எதை கொண்டு அடிப்பாங்கன்னு கூட தெரியாது. என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் காசி விஸ்வநாதர் கோயில் தென்காசியில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அங்கே தான் போனோம். ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய கோயில் இந்த கோயில் தான். ட்ராவல் பண்ணாலே எங்கேருந்து தான் பசி வருமோ தெரில, பசி வந்துடுச்சு. உடனே ஹோட்டலில் போய் பூரியும் இட்லியும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்த இடம் இதுதான். என்ட்ரன்ஸ்லேயே களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்படின்ட்டு போர்டு இருந்துச்சு. நாங்கள் இங்கே புலி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அங்கே குரங்குகள் தான் அதிகமாக இருந்தது. எம்மா எவ்வளோ குரங்கு தான், அம்மா அப்பா குட்டி குரங்கு அப்படின்ட்டு குடும்பமே அங்கே வாழ்ந்துட்டு இருந்தது. அங்கே 2 வீலர் அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு 2 வீலர்லேயும் டேங்கரில் போய் ஒவ்வொரு குரங்கும் செக் பண்ணிட்டு இருந்துச்சு. பையப்பில் ஒருத்த கூட ஒன்றும் வைக்கலையே சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு என்கிட்ட குரங்கு சொன்ன மாதிரியே இருந்தது. எனக்கு குரங்கு சொன்னதை கேட்டது என் வீட்டுக்காரங்க உடனே வா நான் உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்ட்டு கையில் உள்ள கொய்யா பழத்தை கொடுத்தாங்க. அது அழகாக கேட்ச் பண்ணி பழத்தை சாப்பிட்டுது. நான் கையில் ஹேண்ட்பேக் வச்சிருக்கனால நான் என்னமோ வச்சிருக்கேன் அப்படின்ட்டு குரங்கு என்னை பார்த்து முறைச்சிட்டு பின்னாடியே வந்துச்சு. ஐயோடா என்னை விட்டுருடா, நான் இன்னும் வாழணுடா அப்படின்ட்டு நான் பயந்த ஓடியே போயிட்டேன். ஃபால்ஸில் போய் பார்த்தா அங்கே தண்ணி அதிகமாக விழுந்துட்டு இருந்தது. இந்த சம்மர் காலத்தில் இவ்வளோ தண்ணி அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தேன். குளிக்கும் போது ஒரே ஆட்டம் பாட்டம் தான். அண்ணனை பாத்தியா நான் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே அருவி தண்ணிக்கு ஒரு போடு அப்படின்ட்டு ஓடு போட்டு பக்கத்தில் உள்ளவங்க காது கிளியிற வரைக்கும் சத்தம் போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளித்தோம். அருவிலேருந்து வரக்கூடிய தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் குட்டி குட்டி மீனாக இருந்தது. அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா அங்கே நின்று 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே ஆறு இருக்குது பாவனாசத்தில். அந்த ஆற்றுல காலை நினச்சா நம்ம நன்மையான செயல்கள் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்கே உள்ள கோயிலுக்கு போனாங்க. அப்புறமா வயிற்றுலேருந்து கிரிங்கரன்னு ஒரு காலிங் வந்துச்சு. என்னென்னு அட்டன் பண்ணி கேட்டால் கால் பண்ணாதான் இல்லை சாப்பாடு கொடுப்பியா அப்படின்ட்டு வயிறு என்கிட்ட கோவப்பட்டுச்சு. சரி கோவப்படாது அப்படின்ட்டு சாம்பார் ரசம் அப்படின்ட்டு அடித்து குழப்பி சாப்பிட்டாச்சு. அப்புறமா நாங்கள் எங்கே வந்தோன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப ஃபேவரட்டான இடம். அம்பாசமுத்திரம் ஊரில் உள்ள தாமிரபரணி ஆறு தான் இது. இந்த ஆற்றுல உள்ள தண்ணி நீட்டாக க்ளீனாக இருக்கும். இந்த ஆற்றுல ஆழம் அதிகமாக இருக்குமா அப்படின்ட்டு பயப்படவே வேண்டாம், பயம் இல்லாமல் குளிக்கலாம். மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் என்ட்ரன்ஸ் ஃபீஸு அது இதுன்னு இருக்கும். ஆனால் இந்த ஆற்றுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே போயிட்டு வரலாம். அகஸ்தியர் ஃபால்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை காட்டிலும் இது நம்பர் 1 பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆற்றுக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில் அகிலா அப்படி பாட்டெலாம் ஜாலியாக பாடிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த நீங்கள் ஒரு தடவையாவது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. குளிச்சதுனால சூடாக டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. சூடாக டீ பஜ்ஜி காஃபி எல்லாத்தையும் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைய நாள் இப்படி தான் சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.